நீ பெங்களூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு லீவு. அனுவு பார்க்க போயிருந்தேன். நீ மெட்ராஸ்க்கு எப்போ வந்த? எந்த இடத்துலயும் நிறையா இருக்க பிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு கோயம்புத்தூர்ல லாரி டிரைவரா வேலை பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு மூலமா மெட்ராஸ்க்கு வந்தேன். அப்புறம் தான் ராமநாதன் கிட்ட டிரைவரா சேர்ந்தேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ ஊரை விட்டு வந்த 2 மாசத்துல அந்த தகவல் கூட எனக்கு விடாதா? ஏன் தெரியும்? அம்மாவோட சாவுக்கு நீதானே காரணம். ஊர்ல ஒரு பொண்ணு உன் மகனுக்கு காதல் கடிதாசி எழுதுனதுக்காக ஊரை கூட்டி நியாயம் கேட்டிய. இப்ப உன் பொண்ணே ஓடி போயிட்டாளேன்னு ஊரே சிரிச்சுது. போயிட்டா. அந்த மாணிக்கத்துக்கு கட்டி வைக்கிறேன்னு நீ ஒத்த கால நிக்கலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். நடந்தது நடந்து போச்சு. யார் தடுக்க முடியும்? பாலதி, அனு எப்படி எப்படியோ வாழ்றா, சம்பாதிக்கிறான். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. அவ சிநேகிதம் உனக்கு நல்லது இல்ல. சின்ன வயசுல இருந்து நீ இதையே தான் சொல்லிட்டு இருக்க. அனுவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அனுவை பத்தி அப்ப நான் சரியா தெரிஞ்சுக்கல, அது ஏன் தப்பு. அவளை பத்தி இப்ப நீ சரியா தெரிஞ்சுக்கல, இது ஓன் தப்பு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் உன்னை கண்டிக்க முடியாது. கண்டிச்சாலும் நீ கேட்க போறதில்லை. ஆனா அவ மாதிரி மானங்கெட்ட வாழ்க்கைக்கு மட்டும் நீ தயாராயிடாத. டான்ஸ் ஆடுறது ஒண்ணும் மானங்கெட்ட வாழ்க்கை இல்ல. சரியாத விடு. அன்னைக்கு எங்க முதலாளியோட நீ எங்க கிளம்புன? நான் மட்டும் டிரைவரா இல்லைன்னா ஹோட்டலுக்கு, பீச்சுக்கு. நான் அவரை காதலிக்கிறேன். திடீர்னு உன்னை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. மத்தபடி தப்பான எண்ணத்தோட நான் அவர் கூட பழகல. எப்படியோ ஒழுங்கா இருந்தா சரி. மாலதி, எங்க முதலாளி ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட நான் பேசி பார்க்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.